நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? இன்னும் எத்தனை சோதனையை சந்திக்கணும்? மாலதியோட பூஜை சடங்கு கூட நம்மால செய்ய முடியல. நாம ஊருக்கு போறோம்னு ஜீவிதா கிட்ட போய் சொல்லிட்டேன். அவ என்ன பத்தி என்ன நினைப்பா? கல் நெஞ்சுக்காரி மாதிரி நடந்துகிட்டேன். மாலதி கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்கள மறந்துட்டோன்னு நினைச்சிருப்பா. எப்படி நம்ம கஷ்டத்தை அவளுக்கு புரிய வைக்கிறது? எப்படி புரிய வைக்கிறது? எந்த வீட்டுல அவங்க குழந்தை பருவத்துல இருந்தாங்களோ, எந்த வீட்டுல பெரியவங்கள ஆனாங்களோ, அந்த வீடு இனி நம்ம கையை விட்டு போகுது. அவ்வளவுதானா? நீயே பயந்துட்டியா? நீதானே எனக்கு நம்பிக்கையை கொடுத்த. நம்ம தெய்வம் எல்லாத்தையும் சரி பண்ணிடும். ஒரு புது வீடு கட்டிக்கலாமா? ஆமாம்மா, நாம நிச்சயம் ஒரு புது வீடு கட்டுவோம். நிச்சயமா கட்டுவோம். இப்பதான் நல்லா இருக்கு. இங்க பாருமா, இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாமே சரியாயிடும். இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்னன்னா, ஒரு ரொம்ப பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஆனா அவங்க நமக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தல. அவங்க சுயகௌரவம் இருக்கிறவங்க தான். நம்ம தான் ஏதாவது அவங்களுக்கு உதவி பண்ணணும். நாம அவங்க வீட்டை ஏலத்துல விட்டுறக்கூடாது. வினய், நாளைக்கு ஏலம் எத்தனை மணிக்கு விட போறாங்கன்னு தெரியுமா? அது தாத்தா, நாளைக்கு மதியானத்துக்கு மேல தான் ஏலம். அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு. அதனால காலையிலே ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப சரி, நீயும் விஸ்வாவும் இப்போவே கிளம்பி போங்க. சரிங்க தாத்தா. அப்பா, ஏஜென்ட் கிட்ட பேசிட்டேன். ஆனா நாளைக்கு காலையில 8 மணிக்கு தான் ஃப்ளைட் அவைலபிளா இருக்கு. அது ரொம்ப லேட் ஆயிடும். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ரிஸ்க் எடுக்கிறது நல்லது இல்லம்மா. அதை விட பெஸ்ட் என்னன்னா, வினயும் விஸ்வாவும் அவங்க கார் எடுத்துட்டு போறது தான். அப்பதான் 7-8 மணிக்குள்ள ரிஷிகேஷ் போய் சேர்ந்துருவாங்க. என்ன வினய்? ஆமா, கண்டிப்பா தாத்தா. தேங்க்யூ தாத்தா. தேங்க்ஸ் எதுக்குப்பா? நம்ம ஒன்றும் வெளியாள் இல்லையே. நம்ம ஆளுங்களுக்கு தானே உதவி பண்றோம். அவங்க நம்ம உதவி ஏத்துக்கிட்டா தானே தாத்தா? நீ என்ன சொல்ல வரமா? நான் உண்மைதான் சொல்றேன் தாத்தா. நீங்க எல்லாரும் எவ்வளவு யோசிச்சுட்டு இருக்கீங்க. இந்த ப்ராப்ளத்தை உங்களோட ப்ராப்ளமா பாக்குறீங்க. ஆனா எனக்கு எங்க பாட்டிய பத்தியும் சித்தப்பா பத்தியும் நல்லாவே தெரியும். எந்த வீட்டுல எங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்திருக்கும், அந்த வீட்டுல இருந்து உதவியை கண்டிப்பா அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. அவங்க மனசு கண்டிப்பா அதை ஏத்துக்காது. ஆமா தாத்தா, அவங்க மனசாட்சிக்கு விரோதமா எதுவும் செய்ய மாட்டாங்க. ஒருவேளை அதனாலதான் இது வரைக்கும் இந்த விஷயத்தை நம்ம கிட்ட சொல்லல. கண்ணா, அவங்க என்ன பண்ணாங்கன்னு அத பத்திலாம் நம்ம யோசிக்கவே கூடாது. நம்ம என்ன பண்ணணுமோ அதை பத்தி மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். வாழ்க்கையில வலி துக்கம்லாம் வந்து போய்கிட்டு தான் இருக்கும். நாளைக்கே நமக்குன்னு ஒரு துக்கம் வந்துச்சுன்னா சௌத்ரி குடும்பம் நமக்கு உதவி பண்ண வரமாட்டாங்களா? அம்மாடி, வாழ்க்கையில ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்றது நல்ல விஷயம். நான் அந்த வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் வரவிட மாட்டேன். எந்த வீட்டில் நீ வளர்ந்தியோ, எந்த வீட்டில் உன்னோட நினைவுகள் இருக்கோ, எந்த வீட்டில் உனக்கு பிடிச்சவங்கலாம் இருக்காங்களோ, யாருக்காகவும் அதை விட்டு கொடுக்க மாட்டேன். அது எப்போ உங்களுக்காக மட்டும்தான். என்னங்க?
நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்தனோ அன்னையில இருந்து நம்ம பாட்டி இந்த நாற்காலியில ஓய்வெடுக்கிறத நான் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேங்க. இப்போ இப்போ இந்த நாற்காலி கூட ஏலத்துல போயிடுமாங்க? ஆமா பிரேமா, நம்ம துணியை தவிர மொத்த எல்லாமே ஏலத்துல போயிடும். டோன்ட் வரி மாலதி, உங்க வீட்டுக்கு எதுவும் ஆகாது. நான் சொல்றேன்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு விஸ்வா. ஒன்றும் ஆகாது. நான் சொல்றேன்ல, எதுவும் ஆகாது. ஸ்மைல். ஒன்றும் ஆகாது. அம்மா அம்மா நீங்க அம்மா உங்க துணிமணி எல்லாத்தையும் நான் சூட்கேஸ்ல வச்சுட்டேன். எப்பவுமே நீங்க தான் எங்களுக்கு தைரியம் சொல்லுவீங்க. இப்ப நீங்க எதுக்காக இப்படி அழறீங்க? நான் இங்க பூஜை சாமான அடுக்கி வைக்கலான்னு வந்தேன். வாங்க, நீங்க ஓய்வு எடுத்துக்கங்க. அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன். மெதுவா வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வினய்கண்ணா, இது பேங்கோட சில டாக்குமெண்ட்ஸ். இதை பத்திரமா நீயே வச்சுக்கோ. ஏலத்துக்கு உனக்கு எவ்வளவு பணம் தேவைப்பட்டாலும் நீ இதை பயன்படுத்தி எடுத்துக்கலாம். பாட்டி, பாட்டி, அது அந்த சாமி படத்தை எடுத்துட்டு போக ஏதாவது சூட்கேஸ் எடுத்துட்டு வாங்க. இல்ல கண்ணா, இது இங்கேயே தான் இருக்கும். பாட்டி, நம்ம எங்க போறோமோ அங்கெல்லாம் நம்ம கடவுளோட படத்தை எடுத்துட்டு போவோம்ல. இது நம்ம முன்னோர்கள் எடுத்துக்கிட்டு வந்து வச்ச சிலை. மத்த சாமான்களை மாதிரி ஓரமா எடுத்து வைக்க கூடாது. ஆமாம்மா, இது முறையோட செய்ய வேண்டிய விஷயம். நாம போகும்போது ஐயரை வர சொல்லி முறைப்படி நம்ம இதை இங்கிருந்து எடுத்துட்டு போலாம். சரிங்க பாட்டி. கண்ணா, நீங்க எந்த வேலைக்காக போறீங்களோ அந்த வேலையை வெற்றிகரமா முடிச்சிட்டு வாங்க. சரிங்க தாத்தா, நான் வரேன். நல்லா இருப்பா.
மணி இப்போவே 12 ஆயிடுச்சு. அநேகமாக நம்ம காலையில் 8 மணிக்கெலாம் போயிடுவேன்னு நினைக்கிறேன். வினய், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை பாட்டி நம்மள பார்த்து கோவப்பட்டாங்கன்னா? இப்போதைக்கு நாம் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. நாம் கவலைப்பட வேண்டிய விஷயம் வீட்டை எப்படி காப்பாற்ற போகிறோம் தான். அண்ணா சரியா தான் சொல்றாரு. இதுக்காக நாம பாட்டிக்கிட்ட திட்டு வாங்கினா கூட அதை பத்தி கவலை இல்லை. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், உள்ளூர்ல இருந்தும் வெளியூர்ல இருந்தும் ஏலம் கேட்கறதுக்காக இங்க வந்திருக்கிறவங்கள நான் வரவேற்கிறேன். ஏலம் விட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த வீட்டை பத்தி உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இது சௌத்ரி குடும்பத்தோட பழங்காலத்து வீடு. இத மோகன் சௌத்ரியோட தாத்தா 1930ல கட்டினாரு. இந்த வீட்டோட விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த காலத்து வீடு மாதிரி சிமெண்டால கட்டப்பட்டது கிடையாது. 50 வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் இதோட பளபளப்பு இன்னும் குறையாம அப்படியே இருக்கு. சரி, இப்ப நம்ம ஏலம் விட ஆரம்பிக்கலாம். யார் அதிகமா ஏலம் கேட்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடு சொந்தமாயிரும். அந்த அதிர்ஷ்டசாலி யாருங்கிறத இப்ப பார்க்கலாம். முன்னாடி ஏதோ ஆக்சிடென்ட் அதான் இந்த டிராஃபிக் ஜாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளியர் ஆயிடும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அந்த டிராஃபிக்ல மட்டும் மாட்டலனா கண்டிப்பா இந்நேரம் போய் சேர்ந்துருக்கலாம். ஐ ஹோப் ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கும்ல. சரி, இப்ப நம்ம ஏலத்தை ஆரம்பிக்கலாம். ஏலத்தோட பேசிக் பிரைஸ் 15 லட்சம். இதுல இருந்து யார் அதிகமா கேட்க போறாங்கிறத இப்ப பார்க்கலாம். ஏன்னா யார் அதிக விலைக்கு இதை கேட்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடு சொந்தமாயிரும். அம்மா, என்னால இதெல்லாம் பார்க்க முடியலம்மா. வாங்க, நம்ம உள்ள போலாம்.
பதம். பதினஞ்சு லட்சம் ஒரு தரம், 15 லட்சம் 2 தரம், 25 லட்சம், 25 லட்சம், 25 லட்சம் ஒரு தரம், 25 லட்சம் 2 தரம், 30 லட்சம். வேற யாராவது கேட்க விரும்புறீங்களா? 35 லட்சம் ஒரு தரம், 35 லட்சம் 2 தரம், இதுக்கு மேல யாராவது கேட்க விரும்புறீங்களா? 40 லட்சம், 40 லட்சம், 40 லட்சம் ஒரு தரம், 40 லட்சம் 2 தரம், 42 லட்சம். 42 லட்சம் ஒரு தரம், 42 லட்சம் 2 தரம், 45 லட்சம். 45 லட்சம். இவர் கேட்டிருக்கிற விலை 45 லட்சம். இதுக்கு மேல யாராவது கேட்க விரும்புறீங்களா? 50 லட்சம், 50 லட்சம். இந்த வீட்டோட சரியான விலை இப்பதான் கேட்டிருக்காங்க. 50 லட்சம், 50 லட்சம் ஒரு தரம், 50 லட்சம் 2 தரம், 55 லட்சம். 55 லட்சம் ஒரு தரம், 55 லட்சம் 2 தரம், 60 லட்சம், 60 லட்சம், 60 லட்சம் ஒரு தரம், 60 லட்சம் 2 தரம், 65 லட்சம். எழுபது லட்சம் ஒரு தரம், 70 லட்சம் 2 தரம், 80 லட்சம். இந்த வீடோட விலை 15 லட்சத்துல இருந்து 80 லட்சம் வரைக்கும் போயிருச்சு. இதுக்கு மேலேயும் யாரும் அதிக விலை கொடுத்து இந்த வீட்டை கேட்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். $80 லட்சம் ஒரு தரம், 80 லட்சம் 2 தரம், கடைசி வாய்ப்பு 80 லட்சம் 3 தரம். இப்போ இந்த வீடு மிஸ்டர் கரண் பேருக்கு மாற்றப்படும்.